மழை பெய்யலைன்னா பஞ்சம் வந்துடும், வறுமை வந்துடும், இல்லாத துன்பங்கள்லாம் வந்துடும், திருட்டு கொலை கொள்ளை எல்லாம் நடக்கும்லங்க. எல்லாம் பெரிய பிரச்சனையா இருக்கு. பஞ்சம் வந்துருச்சு. கூட இருக்கிற அடியார்கள் இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் உணவு கொடுக்கணும். சாமி என்ன பண்றதுன்னே தெரியல. திருநாவுக்கரசரும் ஞானசம்பந்தரும் இறைவன்ட்ட பிரார்த்தனை செய்து இதுக்கு வழிகேப்பா அப்படின்னு சொல்லி இறைவன்ட்ட முதல்ல நாவுக்கரசர் பிரார்த்தனை பண்றார். அருமையான தேவார பதிகம் பாடிக்கிறார். தேவாரம் பாடினோடனே சாமி அவருக்கு மகிழ்ந்து ஒரு ஒரு பொற்காசு ஒன்று வச்சுட்டார். பொற்காசு கொடுத்தார். உடனே நாவுக்கரசர் அந்த பொற்காசை எடுத்துட்டு போய் அதை மாற்றி உணவு தானியங்கள் பண்ட பொருள்கள்லாம் வாங்கி அடியார்களுக்கும் மக்களுக்கெல்லாம் அன்னதானம் விட்டார். அவருடைய மடத்துல விட்டு இருந்தார். இனி வந்தார். அவருடைய அடியார்களுக்கும் மற்றவங்க உணவு கொடுக்கணும் இல்லையா, அதனால அவங்க நம்பியர்கள் செய்யணும் இல்லையா அப்படின்னு சாமியை வேண்டார். சாமியை வேண்டும் போது பதிகம் பாடுறார். சாமி அவருக்கு நிறைவிலே ஒரு பொண்ணை வச்சார், ஒரு பொற்காசை வைத்தார். அந்த பொற்காசு வச்சோன்னு திருஞான சம்பந்தர் எடுத்துட்டு போய் அடியார்கிட்ட கொடுத்தார். கொடுத்தோன்னே இதை பண்டமாற்றம் செஞ்சுட்டுவாங்க. அந்த காலத்துல பண்டமாற்றம் தானே, பண்டமாற்றம். அங்க கடை வீதிக்கு போறாங்க, அந்த பொற்காசை கொடுக்குறாங்க. அந்த காசை அந்த காசு நல்ல காசா இல்லையான்னு சந்தேகம் வந்துருச்சு அந்த வியாபாரிகளுக்கு. அதாவது அந்த காலத்துல எப்படின்னா பொற்காசுகள் பரிசுகள் கொடுப்பதற்காக வழங்கப்படுகிறது. அந்த மன்னர்கள் காலத்துல அப்படிதான் இருக்கும். பொற்காசு நடைமுறை எல்லாத்துக்கும் இருக்காது. அது பரிசுகள் இப்ப மன்னர்கிட்ட போனா பரிசளிப்பதற்காக அரசாங்கத்திலிருந்து டைரக்டா கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். அதனால அது நல்ல தங்கமா, சொக்க தங்கமா, அல்லது வேற ஏதாவது மாற்று தங்கமா, மாற்றுரைக்குன்னு சொல்லுங்க. அதனால அதை அரசாங்கத்துல கொண்டு போய் கொடுத்து அவங்க மாற்றுரைத்து நல்ல தங்கமா இல்லைன்னு அதை ஆய்வு செஞ்சுட்டு அப்புறம் தான் அதுக்கான நிதியை அவங்க கொடுப்பாங்க. தாமதமாக அந்த பண்டமாற்ற செய்த பொருள்கள் எல்லாம் வந்தது. அப்ப திருநாவுக்கரசருக்கு பெருமானுக்கு சொக்க தங்கம் கிடைச்சிருச்சு. நல்ல தங்கத்தை சாமி கொடுத்துட்டார். திருஞான சம்பந்தருக்கு நல்ல தங்கம் கொடுக்கல. வாசி தீரவே அப்படின்னு. வாசினா குற்றம், குற்றமுடைய காசு. குற்றம்னா என்ன? இந்த காசு உயர்வானதா தாழ்வானதான்னு தெரியாது. உயர்வானதா தாழ்வானதான்னு சொல்லி இந்த நம்ம வங்கிகள் எல்லாம் ஒரு அப்ரைசர் அப்படின்னு ஒரு போஸ்ட் வச்சிருப்பாங்க. அவர் தான் அதை உரசி பார்த்து இது நல்ல தங்கமா இல்லையான்னு ஒரு சொல்லி கொடுப்பாரு. இல்லைங்களா? அதுக்கு தாமதமாகும் இல்லையா? இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ உங்களுக்கு ரொம்ப எளிமையா இன்னும் இன்னைக்கு புரியுற மாதிரி உங்களுக்கு எளிமையா சொன்னேன். எப்படி சொன்னா 916 தங்கம் எடுத்தோன்னு வைங்க, நீங்க அப்படியே கொடுத்துட்டீங்கன்னா உடனே எல்லாரும் வாங்கிக்குவாங்க. நீங்க 916 இல்லாத ஒரு தங்கத்தை கொடுத்துட்டீங்கன்னா அதை உரசி பார்த்து அதை செக் பண்ணி அதை செய்யறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும் இல்லைங்களா? அப்படி வச்சுக்கோங்க. இப்ப 916 தங்கத்தை திருநாவுக்கரசர் கொடுத்துட்டாரு. இவருக்கு 916 இல்லாத கொடுத்துட்டாரு.